لنا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله منها أربعة حرم ذلك دين القيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين آمنا بالله صدق الله المولانا العلي وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ربي اشرح لي صدورنا ويسر لنا امورنا واحلل عقدة من لساننا ويفقهوا اقوالنا وافعالنا واعمالنا ويعتقادنا بالصالح ربي يسر ولا تعسر وتمم بالخير ونسألك بالسعادة سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم شمس الأنبياء وبدر المرسلين وتاج الأنبياء وفخار المتقين الله يا هادي لا إله إلا الله எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து இன்றைய சூழ்நிலைக்கு நம் கூட இருந்தவர்களெல்லாம் இல்லாத நிலையிலே நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு போராடிக்கும் முடிக்கும் அவனது அன்பும் அவனது அளப்பெரும் கருணையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்களாகிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியீன்கள் சமூகத்தாபியீன்கள் மற்றும் இங்கே அமர இருக்குகிற உலகத்தில் வாழக்கூடிய முஃமின்கள் முஸ்லிம்கள் முத்தகீன்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் இன்று போல் என்றும் வளர்ந்த மழையை போல முடிந்து கொண்டிருக்கட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வோடு ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களே, அன்பு தோழர்களே, எந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் இறைவனை நாம் காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை அணுவளவாகிலும் நாம் மறந்தாலும் இறைவன் மறக்க மாட்டான். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைக்குண்டான கூலியை இன்று அப்படி இல்லாவிட்டால் ஆகிரத்தில் உண்மையாக கொடுத்தே தீருவான். அந்த கூலி நலவோ தீங்கோ அதை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற அச்சத்தை பயத்தை என் உள்ளத்திலே நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவர்களும் எல்லா நிலையிலும் எல்லா உலகத்திலும் இன்புற்று வாழ்வதற்கு வல்ல இறைவன் நல்வழி செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் இருகர வேண்டி பிரார்த்திப்பதோடு அதற்குண்டான முயற்சியை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்று இறைவனிடம் இருகர வேண்டி பிரார்த்தித்து எனது சலாத்தினை காணிக்கையாக்கி எனது ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எனது அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்பினங்களை படைத்திருக்கிறார். அந்த கோடான கோடி படைப்பினங்களிலே இந்த உலகமும் இந்த உலகத்திலே உண்டான எல்லாம் வாழுவதற்கு முக்கியமான காரணமான படைப்பு இரண்டு படைப்பு. இந்த உலகமும் இந்த உலகத்திலே உண்டான படைப்புகளும் வாழுவதற்கு முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய படைப்பு இரண்டே படைப்பு. என்ன இரண்டு படைப்பு என்று கேட்டால் அன்புக்குரியவர்களே, சூரியன் சந்திரன். சூரியனும் சந்திரனும் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் பூப்பூண்டுகள் கூட என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. சந்திரனை வைத்துத்தான்
நாம் என்ன கணக்கிடுகிறோம்? நாள் கணக்கு இடுகிறோம். நாம் சந்திரனை வைத்துத்தான் எதை கணக்கிடுகிறோம்? மாத கணக்குகளை இடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பிறையினுடைய ஆரம்பம், பிறையினுடைய கடைசி என்று கணக்கிடுகிறோம். சந்திரனை வைத்துத்தான் ஒரு பெண்மணி மாதவிடாயாகிவிட்டால் அந்த பெண்மணி சுத்தமாகுவதை கணக்கிடுகிறோம். சந்திரனின் கணக்கை வைத்துத்தான் ஒரு கணவன் இறந்துவிட்டால் அந்த மனைவியுடைய இல்லாவை கணக்கிடுகிறோம். அன்புக்குரியவர்களே, சந்திரனை வைத்துத்தான் வருடத்தினை கணக்கிடுகிறோம். இது இஸ்லாமியர்களுக்கு உண்டான ஒரு கணக்கின் வழிமுறை. நாம் அல்லாதவர்கள் சூரியனை வைத்து என்ன செய்கின்றார்கள்? மாத கணக்கினை இடுகின்றார்கள், வருஷ கணக்கினை இடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதே நேரத்திலே சந்திரனை வைத்து கணக்கிடக்கூடிய நமக்கு சூரியனுடைய கணக்கு தேவையில்லையா என்றால் சூரியனுடைய கணக்கும் நமக்கு தேவைப்படுகின்றது. சூரியனை வைத்துத்தான் பகலினுடைய ஆரம்பத்தை கணக்கிடுகிறோம். சூரியனை வைத்துத்தான் பகலினுடைய கடைசியை கணக்கிடுகிறோம். சூரியனை வைத்துத்தான் எல்லா வகையான தொழுகையினையும் கணக்கிடுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆகையினால் சந்திரன் மாத்திரம் நமக்கு போதும், சூரியன் நமக்கு தேவையில்லை என்று விட்டுவிடவோ அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கையின் பிரகாரம், மாற்றார்கள் சொல்லக்கூடிய கொள்கையின் பிரகாரம் சூரியன் ஒன்றே போதும், சந்திரன் தேவையில்லை என்று என்ன செய்ய முடியாது? எதையும் ஒதுக்கிவிட முடியாது. அன்புக்குரியவர்களே, நான் சந்திரனை வைத்துத்தான் என்ன செய்கின்றோம்? வருட பிறப்பினை கொண்டாடுகின்றோம். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? சூரியனை வைத்து வருட பிறப்பினை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்வதால், மாற்றார்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்வதால் அவர்கள் மனம் போகக்கூடாது என்பதற்காக, அன்புக்குரியவர்களே, அவர்கள் மனம் போகக்கூடாது என்பதற்காக நாமும் சூரியன் கணக்கின் பிரகாரமே ஏப்ரல் மாதத்திலே என்ன செய்கின்றோம்? கணக்கிடுகிறோம். எழுதுகிற பொழுது பிறையை எழுதுவது கிடையாது. சூரியனுடைய கணக்கின் பிரகாரமே தேதியை குறிப்பிடுகின்றோம், தேதியை முடிக்குகிறோம். ஆக நான் எங்கே வருகின்றேன் தெரியுமா? நமக்கு வருட பிறப்பு முகர்ணம் என்பதுதான் வருட பிறப்பு. அதே நேரத்திலே அவர்களுக்கு வருட பிறப்பு என்ன தெரியுமா? ஜனவரி தான் வருட பிறப்பு. டிசம்பருடைய மாதம் கடைசி நாள் 31ஆம் நாள் 12 மணி ஆகுமையானால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? வேட்டு வெடிக்கின்றார்கள். அவர்களால் என்னென்ன முடியுமோ அந்த கொண்டாட்டங்களை எல்லாம் நடத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆனால் அந்த கொண்டாட்டங்களை நாம் நடத்தலாமா? அதை நாம் கலந்து கொள்ளலாமா? அதை நாம் செய்யலாமா? நம்மளிலே ஒரு சிலர்கள் சர்வசாதாரணமாக கொண்டாடுகிறார்கள். அதே மாதிரி ஏப்ரல் மாதம் வறுமையானால் சூரியனுடைய கணக்கின் பிரகாரம் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? அன்புக்குரியவர்களை வருட கணக்கு நாமே பார்த்துகிறோம். காரணம், அவர்களுடைய மனம் மாற்றாளர்களுடைய மனம் முன்படக்கூடாது என்பதற்காக வருட கணக்கு பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இது கூடுமா? இதை கொண்டாடலாமாண்டா? அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அதாவது ஒரு மனிதனுக்கு, ஒரு எல்லா வசதியும் உள்ள மனிதனுக்கு, ஒரு மனிதனுக்கு அவரிடத்திலே பணியாற்றக்கூடியவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தெரியுமா? விருந்துக்கு சொல்லி எல்லா வகையான விருந்துகளையும் ஏற்பாடு பண்ணுகின்றார்கள். ஏற்பாடு பண்ணி அவர் வந்து நுழைந்த உடனே என்ன செய்கின்றார்கள்? எல்லா வகையான சாப்பாட்டையும் திறந்து வைக்கிறார்கள். திறந்து வைத்த உடனே அவர் பார்த்து விட்டு சொல்லுகின்றார், எல்லா வகையான சாப்பாடும் இருக்கிறது, ஆனால் நான் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே ஒத்து வராதுங்கிறார். விருந்துக்கு அழைத்தவர்கள் எல்லாம் என்னான்னு கேட்கிறாங்க. நான் நோயாளியாக இருக்கக்கூடியவன் நான். எனக்கு தகுந்த சாப்பாடைத்தானே சாப்பிட வேண்டுமே தவிர நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா வகையான சாப்பாட்டையும் தயாரித்து வைத்திருக்கிறீர்களே, இதை எப்படி சாப்பிட முடியும் என்று கேட்கிறார். அதே மாதிரித்தான்
ஒரு வருடம் முடிகின்றதையானால் என்ன கொண்டாடுகின்றோம்? அவர்களோடு சேர்ந்து நாமும் கொண்டாடுகிறோம் வருடத்தை. அவர்களோடு சேர்ந்து நாமும் என்ன செய்கின்றோம்? வருஷத்துடைய வருமானத்தை பார்க்குகிறோம். வருஷம் இதை பார்க்குகிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு மாதம் ஒரு நாளையிலே, ஒரு மாதத்திலே ஒரு நாள் முடிகின்ற பொழுது, ஒரு நாளையிலே ஒரு மணி நேரம் கழிகின்ற பொழுது, ஒரு வருடத்திலே ஒரு மாதம் முடிகின்ற பொழுது எப்படி வருமானத்தில் கணக்கு பார்க்குகிறோமோ அதே மாதிரி ஒரு நாளையிலே ஒரு மணி நேரம் முடிகின்ற பொழுது நம்மளுடைய ஆயுளிலே ஒரு மணி நேரம் முடிகின்றது. ஒரு மாதத்திலே ஒரு நாள் முடிகின்ற பொழுது நம்மளுடைய ஆயுளிலே ஒரு நாள் முடிகின்றது. ஒரு வருடம் முடிகின்ற பொழுது, ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடம் பிறக்குகிற பொழுது, நன்மைக்குரிய அருமை பெருமக்களே, நம்மளுடைய ஆயுளிலே ஒரு வருடம் கம்மியாகின்றது. உலக வாழ்க்கைக்குண்டான வருமானத்தை அதிகமாக கம்மியாயினும் பார்க்குகிறோமே, இந்த உலக வாழ்க்கை எத்தனை ஆண்டு காலங்கள்? நன்றாக எண்ணிப்பார்கள். இந்த உலக வாழ்க்கை எத்தனை ஆண்டு காலங்கள்? பாவத்திலே படுத்து கிடக்கக்கூடியவர்களுக்கு என்ன கிடையாது. மவுத் என்பது 30 40. நன்மையை செய்யக்கூடியவர்களுக்கு 60 70க்கு மத்தியிலே மவுத்து. நன்மையை வாழ்க்கையாக கொண்டவர்களுக்கு 120 வரைக்கும் கூட போகும். அது 90 வரலாம், 100 மவுத்து வரலாம். ஆனால் அதற்கு பின்புண்டான வாழ்க்கை எத்தனை ஆண்டு காலம்? யாராவது கணக்கு போட்டோமா? அன்பிற்குரியவர்களே, நமக்கு முன்னால் போனவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் திரும்பி வந்தார்களா? யாராவது? நாம் அவர்கள் போன இடத்துக்குத்தான் போக போகின்றோம். ஆனால் அவர்களுடைய உயிரை பார்க்க முடியுமா? அவர்களுடைய உடலை பார்க்க முடியுமா? அவர்கள் கூட குடியிருக்க முடியுமா? அவர்கள் மேல் நம்மளை படுக்க வைப்பார்களா? அப்படிங்கிற யாராவது சிந்திக்குகிறோமா? வருட கணக்கு பார்க்குகிறோம், வருமானத்தில் கணக்கு பார்க்குகிறோம், தொழிலிலே கணக்கு பார்க்குகிறோம், சந்தோஷப்படுகின்றோம். தேவையில்லை என்று சொல்லவே கிடையாது. மாற்றாவோடு நாம் வருடப்பிறப்பு கொண்டாடலாமா? அவர்கள் செய்யக்கூடிய ஹராம் இல்லாத காரியத்தை கொண்டாடலாம். எப்படி கொண்டாடலாம்? வருடப்பிறப்பு. அவர்கள் வீணான காரியம் செய்தால் நாம் அடுத்தவர்களுக்கு என்ன செய்யலாம்? 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், 10 முசாஃபிர்களுக்கு பணம் கொடுக்கலாம், 10 எத்தீம்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டலாம். எத்தனையோ நல்வழிகள் இருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஆனால் எல்லாத்தையும் இந்த துனியாவுடைய வாழ்க்கையிலே லாபத்தை கணக்கு பார்க்கக்கூடிய நாம் நம்மளுடைய ஆயுளிலே ஒரு நாள் போனால் ஒரு நாள் குறைகின்றதே, ஒரு மாதம் போனால் ஒரு மாதம் ஆயுளிலே குறைகின்றதே, ஒரு வருஷம் போனால் ஒரு வருஷம் நம்மளுடைய ஆயுளிலே குறைகின்றதே. இதை பற்றி யாராவது சிந்தித்து பார்த்ததுண்டா? இதை பற்றி சிந்தித்து பார்த்தால் எதை கொண்டாட முடியுமா? வருஷம் பிறப்பு கொண்டாடுவதற்கு வழி இருக்குகிறதா? அன்புக்குரிய அருமை பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நம்ம சந்திரனை வைத்து, சூரியனை வைத்தல்ல, சந்திரனை வைத்து என்ன செய்கின்றோம்? வருடத்தை கணக்கு பார்க்குகிறோம், மாதத்தை கணக்கு பார்க்குகிறோம், நாட்களை கணக்கு பார்க்குகிறோம். ஏன்னா இந்த சந்திரனை பார்த்த உடனே என்ன செய்ய வேண்டும் என்று பெருமானாரிடத்திலே கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் சொல்லித் தர்றாங்க, நபியே முஹம்மதே, மாதத்தினுடைய ஆரம்பத்திலே பிறையை கண்டுவிட்டால், நான் ஒரு சில பெரியார்களை பார்த்திருக்கிறேன். முதல் பிறையை பார்த்த உடனே பணத்தை எடுத்து முத்தம் கொஞ்சுவாங்க. நான் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய காலங்களிலே நான் கூட நினைப்பு, என்னடா இது மூடத்தனமான கொள்கை. அப்ப குர்ஆன் தஃசீரெல்லாம் ஓதாத காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ பிறையை பார்த்தால், மாதத்தினுடைய பிறையை பார்த்தால், பார்த்த உடனே அல்லாஹ்விடத்திலே கேள், யா அல்லாஹ், இந்த பிறை இலகுவாக இருக்குகிறது, லேசாக இருந்தும் கூட எவ்வளவு ஒளியாக இருக்குகிறதோ அதே மாதிரி இந்த மாதத்தில் எனக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் ஒளிவாக்கி வை. இந்த பிறை வளர வளர எப்படி, அதாவது ஒளியாகப்பட்டது அதிகமாகின்றதோ அதே மாதிரி நான் வளர வளர
முடித்து பிள்ளைகள் பெறக்கூடிய சூழ்நிலை வர வர என்னுடைய வாழ்க்கையிலே மன நிம்மதியும் பண நிம்மதியும் அதிகமாக்கிவை அப்படின்னு இவர்களிடத்திலே கேட்க சொன்னார்கள். அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் கேட்டாங்க, ரஜபுடைய மாதம் உண்டு, ஷஅபானுடைய மாதம் உண்டு, ரமலானுடைய மாதம் உண்டு, அந்த குறை வந்தால் என்ன கேட்பீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜபுடைய மாதம் வந்து, ஷஅபானுடைய மாதம் வந்து, ரமலானுடைய மாதம் வந்து பிறையை பார்த்தால், யா அல்லாஹ், இந்த 3 மாதங்கள் அல்லாத மாதத்தில் எனக்கு என்னுடைய தேவைக்கு மன நிம்மதிக்கு எவ்வளவு நிம்மதி வேணுமோ அதை கொடு, பணம் செலவழிப்பதற்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை கொடு, எனக்கும் என் குடும்பத்திற்கும் கொடு, நான் யார் யாருக்கெல்லாம் உதவி செய்ய நாடுகின்றனோ அவர்களுக்கும் கொடு அப்படின்னு நான் கேட்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படித்தான் அல்லாஹ் என்னை கேட்க சொன்னார், அப்படித்தான் ஜிப்ரீல் என்னை கேட்க சொன்னார் அப்படின்னு சொன்னார் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம வருஷப்படைப்பு அவங்களும் நம்ம ரொம்ப கொண்டாடணும், முஹர்ரத்தில் கொண்டாடணும். அன்பிற்குரியவர்களே, முஹர்ரத்தில் கொண்டாடணும். ஆனால் டிசம்பரில் நம்மளே சிலர்கள் கொண்டாடுகிறோம். ஆனால் முஹர்ரத்தில் கூட கொண்டாடலாமா? அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. முஹர்ரத்தில் கொண்டாடுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது டிசம்பரில் வருடப்பிறப்பு கொண்டாடுவதற்கு நமக்கு எங்க அனுமதி இருக்கிறது? வருடப்பிறப்பு கொண்டாட வேண்டுமையானால் ஒரு பொருளுக்கு பிறந்த நாள், ஒரு பொருளுக்கு பிறந்த நாள் இறந்த நாள் என்று கொண்டாட வேண்டுமையானால் அந்த பொருள் நிரந்தரமானதாக இருக்க வேண்டும், என்றைக்கும் அழியாததாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதில் முஹர்ரமும் அழியாமல் இருக்காது, டிசம்பரும் அழியாமல் இருக்காது. அழியாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் பிறப்பில இருந்து நாளை கியாமத்து நாள் வரைக்கும் அழியாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிர் அழியாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பு அழியாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பிலே உண்டான உறுப்புகள் எதுவுமே அழியாது என்று கூடியவர்களே, அவர்கள் உடுத்தலுக்குத்தான் பிறந்த நாள் கொண்டாடலாம், அவர்கள் உடுத்தலுக்குத்தான் என்ன செய்யலாம், எல்லாமே செய்யலாம் நினைத்து வேற எதற்கும் பிறந்த நாளும் கொண்டாட முடியாது, கொண்டாட அனுமதி கிடையாது, வருடப்பிறப்பு உண்டான அனுமதி கிடையாது, லாப நஷ்டம் பார்க்கிறதுக்கு அனுமதி கிடையாது. லாப நஷ்டத்தை, உலகத்தின் லாப நஷ்டத்தை பார்க்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் போக போக, ஒவ்வொரு மாதமும் போக போக, ஒவ்வொரு வருஷமும் போக போக நம்மளுடைய ஆயுளை குறைந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி இன்றைக்காவது சிந்தித்ததுண்டா? இந்த உலகத்தில் லாபம் அதிகமாகிவிட்டால் சந்தோஷப்படுகின்றோம். இந்த உலகம் எத்தனை ஆண்டு காலங்கள் எண்ணி பாருங்கள். அதே நேரத்திலே கபருடைய வாழ்க்கை எத்தனை ஆண்டு காலம். அதாவது துணைக்கு பகதாதியில் ஒருத்தர் இருந்தார், பெரிய ஞானி. அவரிடத்திலே ஒரு பெண்மணி போனார்கள். போய் கேட்டாங்க, துணையில் பகதாதி, எனக்கு ஒரு சந்தேகம் தான். என்னம்மான்னு கேட்டாங்க. அரசாங்கத்துடைய விளக்கு தெருவிலை பொருத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அன்னைக்கு இந்த லைட் இல்லை, மதீனாவில் கேட்கிறாங்க, அங்கெங்க விளக்கு பொருத்தி வச்சிருப்பாங்க. அரசாங்கத்தின் விளக்கு பொருத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆமாம்மா, என்னம்மான்னு கேட்டாங்க திரையில் பகதாதி. அதிலே உட்கார்ந்து நான் நூல் ஊக்குகிறேன், ஆடையை தயாரிக்குகிறேன், ஆடையை தயாரிப்பதற்குண்டான நூலை ஊக்குகிறேன், அது எனக்கு பலாலான்னு கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம செய்கிற தொழிலை பற்றி யாராவது என்னைக்காவது சிந்தித்ததுண்டா? அந்த சம்பாத்தியத்துக்குண்டான சதக்கா, அந்த சம்பாத்தியத்துக்குண்டான சக்காத்து கொடுத்தது நினைத்ததுண்டா? அது கொடுத்தாலும், அது கொடுத்தால் குடும்பத்தில் கணவன் மனைவி மத்தியில் குழப்பம் வருமா? தொழிலே நஷ்டம் வருமா? தொழிலில் ஏற்ற இறக்கம் இருக்குமா? நாம் வளர வளர மன நிம்மதி வளரும், மன நிம்மதி வளரும் என்பதற்குரியவர்களே. நம் குடும்ப பிள்ளைகள் வளர வளர அவர்களும் வளருவார்கள், நாமும் வளருவோம். ஆனால் நம்மளுடைய நிலைமை கீழே போய் கொண்டிருக்கிறதா, மேலே ஏறி கொண்டிருக்கிறதா? நன்றாக எண்ணி பாருங்கள். அப்போ இணையில் பகதாதி கேட்காங்க அந்த அம்மாட்ட, அரசாங்கத்தால் பொருத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே நூல் ஊக்குகிறீர்கள் அல்லவா, ஆடை தயாரிக்க நூலை சுத்துகிறீர்கள் அல்லவா, சர்வசாதாரணமாக அதை சாப்பிடலாம் அம்மா. அதனால் விளக்கு எரிகின்றதே, மற்றவர்கள் வருகின்ற பொழுது அந்த வெளிச்சம்
உங்களுடைய வேலையின் மூலமாக மறைக்கப்படுகிறதான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை இல்லை, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் நூல் நூற்பதற்கும் யாருக்காக விளக்கு பொருத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மதீனாவுடைய தெருவிலே ஜனங்கள் நடப்பதற்காக, அது கொஞ்சம் கூட மறைகிறதே இல்லை. அப்போ ஜுனைதுல் பக்தாதி சொன்னாங்க, அம்மா உனக்கு அதில் நூறு ஊற்றி சாப்பிடுவது ஹலால், அதில் வரக்கூடிய காசு ஹலால்னாங்க. அவங்க போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. போன பின்னால் ஜுனைதுல் பக்தாதி தன்னுடைய சிஷியர்கள் ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா எங்கே போகிறாங்கன்னு பாருங்க அனுப்பி வச்சாங்க. பின்னாலேயே சொல்லி அனுப்பி வச்சாங்க, அந்த அம்மாவை தூரமாக விட்டு பின்னால் போங்கள், அந்த அம்மாவை தூரமாக விட்டு பின்னால் போங்கள்டாங்க. ஏன்னு கேட்டாங்க ஜுனைதுல் பக்தாதி இடத்துல. ஜுனைதுல் பக்தாதி சொன்னாங்க, ஒரு பெண்மணி நடந்தால், எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, ஒரு பெண்மணி நடந்தால் அந்த பெண்மணியுடைய கண்டக்கால் நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடாது. அதுதான் இஸ்லாமியனுக்கு அடையாளம். ஒரு பெண்மணி நடந்தால் அந்த பெண்மணியுடைய கண்டக்கால் நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஆகையினால் தூரமாக நடந்து போங்கள். அவர் பின்னாலேயே போனார். அந்த அம்மா எங்க போகுதுன்னு பார்க்கறதுக்காக போய் பார்த்தா அந்த அம்மா யாருடைய வீட்டில் சொல்லிச்சு நுழைஞ்சு தெரியுமா? பிஷ்ருல் ஹாஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு வலியுடைய வீட்டில் நுழைஞ்சு. பிஷ்ருல் ஹாஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு வலியுடைய வீட்டிலே அந்த அம்மா நுழைந்தது. வேகமாக வந்தார். பக்கத்தில் உங்கள்கிட்ட கேட்டார், இந்த அம்மா யார், இந்த அம்மா யார்? அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த அம்மா வேறு யாரும் அல்ல, பிஷ்ருல் ஹாஃபியுடைய கூட பிறந்த தங்கச்சி, பிஷ்ருல் ஹாஃபியுடைய கூட பிறந்த தங்கச்சி. அப்படின்னு வேகமா வந்து ஜுனைதுல் பக்தாதி சொன்னாரு, இன்னாருடைய தங்கச்சி யார் இந்த அம்மா? அப்பதான் ஜுனைதுல் பக்தாதி சொன்னாங்க, பிஷ்ருல் ஹாஃபி இறந்து. பிஷ்ருல் ஹாஃபி யார் தெரியுமா? பிஷ்ருல் ஹாஃபி சாதாரணமான மனிதர் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு அப்படியே பின்பற்றக்கூடியவர். ஒருத்தர் ஒரு நாள் இடத்திலே வந்தார். ஜுனைதுல் பக்தாதி சொன்னாங்க, ஒருத்தர் இடத்திலே வந்தார். வந்து ஜுனைதுல் பக்தாதி அவர்களே, பிஷ்ருல் ஹாஃபி இருக்குகிறாரா, இறந்து போய்விட்டாரா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னு நான் கேட்டேன், ஏன்னு கேட்டேன். பிஷ்ருல் ஹாஃபி உலகத்தில் உயிரோடு இருப்பாரையானால், பிஷ்ருல் ஹாஃபி உலகத்தில் உயிரோடு இருப்பாரையானால் தெருக்களிலே நாய் என்ன செய்யாது, மூத்தரம் பெய்யாது, மலர்களும் கடிக்காது. தெருக்களிலே நாய்கள் அல்ல, பூனைகள் கூட கடிக்காது. மதீனா நகரத்து தெருவிலே உண்டான எந்த பச்சை பறவையும் சத்தம் போடாது. காரணம் என்ன தெரியுமா? பிஷ்ருல் ஹாஃபி செருப்பில்லாமல் நடப்பார். மதீனா நகரத்து வீதியிலே பிஷ்ருல் ஹாஃபி செருப்பில்லாமல் நடப்பார். ஏன் செருப்பில்லாமல் நடப்பார்? செருப்பு போட்டு நடந்தால் பெருமானாருடைய பாதம் எந்த இடத்தில் பட்டிருக்கும் என்று தெரியாது. மதீனாவிலே பெருமானாருடைய பாதம் எந்த இடத்தில் பட்டிருக்கும் என்று தெரியாது. பெருமானார் பாதம் பட்ட இடத்திலே நாம் செருப்பு போட்டு நடப்பதா என்று வாழ்க்கை பூரா செருப்பில்லாமல் நடப்பார் பிஷ்ருல் ஹாஃபி. பெருமானாருடைய கொள்கையை அந்த அளவுக்கு பின்பற்றக்கூடியவர். இன்றைக்கு நான் பார்த்தேன், வருகின்ற பொழுது ஒரு நாயாகப்பட்டது யூரின் போனது மதீனாவுடைய தெருவிலே. இன்றைக்கு நான் பார்த்தேன், ஒரு நாயாகப்பட்டது மதீனாவுடைய தெருவிலே யூரின் போனது. அப்பொழுது நான் முடிவு பண்ணி கொண்டேன், பிஷ்ருல் ஹாஃபி இறந்து போய்விட்டார்கள். பிஷ்ருல் ஹாஃபி உயிரோடு இருப்பாரையானால் இந்த நாய் பிஷ்ருல் ஹாஃபி நடக்கக்கூடிய இந்த ரோட்டிலே மலங்களும் கழிக்காது. இன்றைக்கு மலங்களும் கழிக்குகிறது. பிஷ்ருல் ஹாஃபி இறந்து போய்விட்டார் என்று நான் உறுதி கொண்டேன். அப்படின்னு கேட்கிற பொழுது அப்பதான் செய்தி வந்து பிஷ்ருல் ஹாஃபி உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள் செய்தி. இந்த மாதத்தை கொண்டாடலாம், யாரை கொண்டாடலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்தை கொண்டாடினார்களோ அந்த மாதத்தை கொண்டாடலாம். எப்படி கொண்டாடலாம்? நலவின் மூலமாக கொண்டாடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை எந்த மனிதர் பின்பற்றினாரோ அவரை கொண்டாடலாம். காரணம் என்ன? அவரை கொண்டாடினால் நல்வழி கிடைக்கும் அன்பிற்குரியவர்கள். அவரை கொண்டாடினால் நல்வழி கிடைக்கும் அன்பிற்குரியவர்கள். அதை விட்டுவிட்டு உலகத்தில் லாபத்தை கொண்டாடக்கூடிய நாம் நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் குறைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளை கொண்டாடி கொண்டு எந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கையோ
அந்த வாழ்க்கையை கொண்டாடுவதை விட்டுவிட்டு அதை பற்றி சிந்திப்பதை விட்டுவிட்டு உலகத்தையே தேடிக்கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கும்? உலகத்தில் நாம் நாடுகின்ற வரைக்கும் இருக்க முடியுமா? எல்லா குரான்ல சொல்றான், ஒமை எதிசி ஒமை யசி அன் திக்ரி ரஹ்மானி தயாரிச்சு. அல்லாஹ் சொல்றான், ஒமை யசி அன் திக்ரி ரஹ்மானி, இறைவனுடைய சிந்தனையை விட்டு யார் ஒதுங்குகிறார்களோ, இறைவனுடைய சிந்தனையை விட்டு யார் ஒதுக்குகிறார்களோ, மனம் போல ஓக்கிலே வாழுகின்றார்களோ, கையில் லகு சைத்தானன் கரீனா. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அவருக்கு சைத்தானை நண்பனாக வாழ்க்கையை ஆக்கிவிட்டு விடுகிறோம். அவருக்கு சைத்தானை, இறைவனுடைய சிந்தனை விட்டு உலகம் போதும் நினைத்தது எல்லாம் உலகத்தில் செய்யலாம் அப்படின்னு எவர் வாழ்றாரோ அவருக்கு சைத்தானை நாம் ஏறி விட்டு விடுகின்றோம். அவன் என்ன ஆயிடுறான்? அவரோடு குடியேறி விடுகிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, வருடப்பிறப்பு கொண்டாட வேணாம் என்று சொல்லல, மார்க்கம் அதை தடுக்கல. நமது வருடப்பிறப்பையும் கொண்டாடலாம், மாற்றாருடைய வருடப்பிறப்பையும் கொண்டாடலாம், அவர்களோடு குடியிருக்கிறோம். அதுவே நம் மார்க்கம் சொல்லிக் கொடுத்த நல்ல வழிமுறைகளின் பிரகாரம் நடக்க வேண்டும். ஆனால் யாருக்கு வருடப்பிறப்பு கொண்டாடணும்? யாரை கொண்டாடணும்? ரஜபு மாதத்தை வருடப்பிறப்பாக கொண்டாடணும், ஷாபானை கொண்டாடணும், ரமலானை கொண்டாடணும். எதன் மூலமாக? நல்லமலின் மூலமாக. இந்த ரஜபு ஷாபானிலே தான் மற்ற மாதங்களுடைய மன நிம்மதி நிர்ணயிக்கப்படுகின்றது. மற்ற மாதங்களிலே செலவழிக்கக்கூடிய மன நிம்மதி என்ன செய்யப்படுகின்றது? நிர்ணயிக்கப்படுகின்றது. இந்த வழியிலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் உலகத்தை வென்று ஆகியவற்றை வெல்ல காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வழியிலே நாமும் நடந்தால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயர் அல்லாஹ் தானா உங்களுக்கு எனக்கு முன்னால் அல்ல என்னாலும் நிரந்தரமாக தந்தால் முடிவானாக. வாகன் பகவானா அனைவரும் இல்லாத அஸ்ஸலாமு அலைக்கும்.